வவுனியா மாவட்டத்தின் கால்நடைகளுக்கு பரவும் தொற்றுநோய் காரணமாக கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத். வணக்கம் கபில். வணக்கம் கபில். வணக்கம் கிரி. வவுனியா மாவட்டத்திலே தற்போது கால்நடைகளுக்கு கால்வாய் தொற்று நோய் அல்லது கோமாரி நோய் என்கின்ற ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலேயே இந்நோய் தொற்று இந்த கால்நடைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்நோய் முன்னர் ஆரம்பத்தில் வவுனியா சின்னடம்பன் பகுதியிலே அடையாளம் காணப்பட்டதாக வவுனியா மாவட்ட கால்நடை வைத்திய அதிகாரி தெரிவித்திருந்த நிலைமையிலே தற்போது சுகாதார அமைச்சினால் வடமாகாணம் முழுவதும் இந்நோய் காணப்படுவதாகவும் இந்த கால்நடைகளை விற்றல் அல்லது இந்த கால்நடைகளுடைய எச்சங்களை விற்பனை செய்தல் உட்பட பால் அதாவது கால்நடைக்குரிய சம்பந்தப்பட்ட எந்தவித பொருட்களையும் விற்பனை செய்தலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 3 மாதங்களுக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த நோய் முற்றாக நீங்கும் வரை இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் தமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினையும் இந்த சுகாதார திணைக்களம் விடுத்திருக்கின்றது. இந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தில் தற்போது கால்நடைகளுக்கான இறைச்சிகள் மற்றும் பால் விற்பனை என்பன முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே சுகாதார பிரிவினர் மிகவும் அக்கறையாகவும் அதாவது முற்றுமுழுதான ஒரு பார்வையோடு காணப்படுகின்றார்கள். இந்த இறைச்சிகள் விற்கப்படுகின்றதா என்பது தொடர்பில் இவ்வாறான நிலைமையிலேயே வவுனியா மாவட்டத்தில் இந்த கால்வாய் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் சுகாதார திணைக்களத்தினர் மிகுந்த ஆர்வத்தோடு காணப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நோய் தொற்றுள்ளானவர்கள் உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரியிடம் அறிவித்து அதற்கான சிகிச்சையை பெறுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வவுனியாவிலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக நவரத்தினம் கபிலநாத்.